ஒரு கேஸ்ட் எடுத்து ஐஜி கிட்ட கொடுத்துருவான். இன்னொரு கேஸ்ட் எடுத்து அவனே டிவியில வேலை பார்க்கறதுனால மாநில நிகழ்ச்சியில கொடுத்து தமிழ்நாடு பூரா ஒளிபரப்பு பண்ணிடுவான். மாட்டிட்டாங்க மாட்டிட்டாங்க, முடிக்கிறாங்க பாரு. எப்படி வசதி? நமக்குள்ள சமாதானமா ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாமா? வேற வழி இல்ல. கமான். உன்னை மட்டும் உயிரோட விட்டுறேன். அந்த 2 கேசட் எங்க இருக்கு சொல்லு. சும்மா உயிரோட மட்டும் விட்டா போதுமா? முதல்ல 4 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருந்தேன். இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அட்லீஸ்ட் 2 லட்சமாவது கொடுத்தா தான் நான் கேஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லுவேன். மொத்த தொகையும் தரேன். நிஜமாவா? நிஜமா தான். கேசட் எங்க? இந்தியன் பேங்க் லாக்கர் நம்பர் 343. சாவி மேல் பாக்கெட்ல. சாரி மாயாண்டி, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். இவங்களை பத்திரமா பாத்துக்க. மவுண்ட் ரோட் இந்தியன் பேங்க். ஏயா மாயாண்டி, இங்க டிஸ்கோ சாந்தி மாதிரி யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? எதுக்கு? இல்ல, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இருந்தாங்கன்னா ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினாங்கன்னா ஆனந்தமா ரசிக்கலாம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளா இருக்கே நீ. இல்ல, எப்படியும் உயிர் போறதுன்னு ஆயிப்போச்சு. கடைசி ஆசை நிறைவேற்றிக்கலாம்னு பார்த்தேன். இருந்தா கூப்பிட்டு ஆட சொல்லு பாப்போம். இங்க பார், இதுக்கு மேல ஏதாவது பேசன தச்சிருவேன். ஆனா சாப்பிடலாம். ரொம்ப பேசுற. மதுரை கேமரால இருந்து கேசட் எடுத்து என்கிட்ட தானே கொடுத்தேன். 2 காப்பி எப்ப எடுத்த? யார் எடுத்தாங்க? கையில ஓட்ட போடுறேன்னு சொன்னதும் பயத்துல ஒரு பொய்யை சொல்லி உயிர் போறத ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல். அப்ப லாக்கர் சாவியை கொடுத்தீங்க? அது சாவி மட்டும்தான் நம்மளுது, லாக்கர் நம்மளுது இல்ல. என்ன நான் சொல்றேன்? தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த லாக்கர் சென்ட்ரல் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது. அடுத்த வாரம் கை வச்சிடலான்னு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். Oh my God. இப்ப இவங்க போய் கை வச்சதுமே படார்னு புடனையில தட்டி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட தப்பிச்சிட்டோம். ஆனா இவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நீங்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா? உனக்கு தோணுன ஐடியா தான் எனக்கு தோணுச்சு. என்ன? நாங்க வரதுக்கு லேட் ஆனா இந்த 2 சீனியர் ஆபீசரால எங்க உயிருக்கு ஆபத்து, அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி அவங்களை பிடிச்சி என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா நம்மள வந்து காப்பாத்திடுவாங்க. அது உயிர் போனதுக்கு அப்புறம். இப்பதான் ஐடியா இருக்கா? என்ன மேன், எப்பவுமே ஐடியா சொல்றது நீதான். இந்த நேரத்துல வந்து என்ன கேக்குறீங்க? அது சரி, பாரத்தை நம்ம மேல போட்டீங்களாக்கும். ஒரு ஐடியா. உருப்படியானதா? 10%. சொல்லு. நான் உங்களை ஓங்கி ஒரு உதைக்கிறேன். கைய கட்டி இருக்கிற தைரியமாயா? ஐயோ, எல்லாத்துக்குமே இப்படி எகிர்னா எப்படி? அங்க பாருங்க. ஐடியாஸ் வெரி குட். ஆனா போய் உங்ககிட்ட உதவாங்கன்னு நினைச்சாதான் உயிரே போகுது. இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? சபாஷ் ரசகுல்லா. வாழ்க்கையில எத்தனை திருடங்களை நீங்க உதைச்சிருப்பீங்க. ஒரு திருடனாவது உங்களை உதைச்ச மாதிரி இருக்கட்டும். தொலைச்சு போடுவோம். தொலைச்சு எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட போலீஸ் புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஆசைவாரத்தை காட்டியும் என்னையும் என்னுடைய பாட்டன் மாயாண்டியும் உன்னால ஏமாத்த முடியாது. என்ன மதுரை? ஒண்ணு இல்ல, இந்த அம்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறதா, இந்த அம்மா அந்த போலீஸ்காரங்க 2 பேர்த்த மட்டும் போய் அரெஸ்ட் பண்ணுதா, நம்மள விட்டுதான். அதுக்கப்புறம் இந்த அம்மா நானு நீ 3 பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றதா. ஆளுக்கு 33%. என்ன எவ்வளவு ஒரு பைத்தியக்காரன் நினைச்சிருந்தா இந்த அம்மா இப்படி ஒரு ஆசைவார்த்தை காட்டியிருப்பாங்க. என்னம்மா பெண் புள்ளை திடீர்னு ரூட்டை மாத்திட்ட? நாங்க ரொம்ப சம்பாதிக்கிறோம்னா? இதுதான் போலீஸ். ரசகுல்லா, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கை மட்டும் தானே கட்டி இருக்கு, வாய் சும்மா தானே இருக்கு. நான் இப்படி திரும்பிக்கிறேன், பல்லையே கடிச்சு இந்த கை தவுச்சுடு. ஹலோ,
Thank you. God bless you. மாயாண்டி, குண்டு மாயாண்டி, கிளைமேக்ஸ் முடிய போகுதுப்பா. இத பாரு, என் கையில துப்பாக்கி கிடைச்சிருக்கு. இனி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிரு. வேற வழியே இல்ல. இவன் கையில எப்படி ஒரு துப்பாக்கி கிடைச்சது? கஷ்டகாலம் தான். போச்சுடா, ஏதோ ஒரு பொம்பளை பிடிச்சிட்டான் போல இருக்கு. மதுரை, மரியாதையா துப்பாக்கி கீழே போடு. இல்ல உன் கண்ணு முன்னாலே நம்ம குணமாயிடுவான். மதுரை, தயவு செஞ்சு துப்பாக்கி கீழே போடுங்க. இங்க பார், யோசிக்கிறதுல புண்ணியம் இல்ல. மரியாதையா துப்பாக்கி கீழே போடு. மதுரை ப்ளீஸ், வேண்டாம். வாய மூடு. நீ செத்த என்ன, அந்த அம்மா செத்த என்ன, எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. யோ மாயாண்டி, நான் முதல்ல சொன்னனே எனக்கு அந்த அம்மாவுக்கு ஒத்து வராதுன்னு. அதனால நீ அந்த அம்மாவை சுட வேண்டியதில்லை, நானே சுட்டுறேன். அம்மா லலிதா, அம்மா ஐ எம் சோ சாரி. அவன் பேச்சு கேட்டா துப்பாக்கி கீழே போட்டுருந்தேன்னு வைங்க, அவன் நம்ம 3 பேர்த்தையுமே கொண்டு இருப்பான். உங்களை சுடுறது மூலமா அவன் கவனத்தை திசை திருப்பலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனாலதான் ரிஸ்க் எடுத்து தைரியமா ஷூட் பண்ணேன். பட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன மன்னி, தோல் அடிபட்டதுனால சரியா போச்சு. கொஞ்சம் குறித்தவர் அடிபட்டு இருந்தா என் கதி என்ன இருக்கு யோசிச்சா? என்ன குறி மாதிரி இருந்தா என்ன மாதிரி நேரம் உங்க இதயத்தை தொலைச்சிருக்கும். இருந்தாலும் என் மேல ஒரு நம்பிக்கை தானே. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் தான். பாத்தீங்களா, உங்க டிபார்ட்மெண்ட் உங்களை காப்பாத்துறதுக்கே இப்பதான் வந்து. இந்தாங்க மாயாண்டிய நான் சுட்டதா சொல்லி என்ன மாட்டி விட்டாதீங்க. நீங்க சுட்டதா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தங்க பதக்கம் கொடுப்பாங்க. நான் வரேன். நில்லு மேன், இல்ல என்ன இனிமே இந்த திருட்டு தொழிலை விட்டுரு. என் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்.
வேலை வாங்கி கொடுத்துருவீங்க சரி, ஆனா வருமானம் இப்ப கிடைக்கிற வருமானம் கிடைக்குமாங்கிறதா சந்தேகமா இருக்கு. அதனால ஐ வில் திங்க் ஃபார் இட். என்ன சார்? இல்ல யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். ஓஹோ, பட்டுங்களா? ரசகுல்லா கமான். நீ எங்க போற? ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி, மதுரை இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். I see. Shut up. ஏன் ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது. ஏன் ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது. எந்த வழி போனா என்ன ஏழைக்குத்தான் உதவிடணும், அந்த வழி சரியோ தவறோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டேன். என் ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது.